சொன்னார், எனது தளபதி உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, அவர் செல்லுகின்ற பாதை நீங்கள் காட்டும் பாதை என்பதை. நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்றும் தடுக்க முடியாது என்று கூறி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலரச் செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். சிங்கம் தனியாகத்தான் வரும். நாளை சொல்வதற்கு காரணம் உங்களை போன்று வருவது நரி கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். அப்புறம் இங்க எக்மோர்ல அப்படியே வந்தேன். கூகுள்ல தென்னா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளே காமிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை அது! நம்மலாம் கூகுளுக்கே மறந்துருச்சு எக்மோர்ல யார் எம்எல்ஏ அப்படின்னு. மிகு தமிழ்நாடு முதல்வரே அண்ணன் விஜய் அவர்களே என்று அழைப்பேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வரப்போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி. இந்த தளபதி இல்லை என்றால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு கட்சி 25 கட்சிகளோடு கூட்டணி, ஒரு கட்சி 10 கட்சிகளோடு கூட்டணி, ஒன்று மதவாத கூட்டணி, ஒன்று சிறுபான்மை கூட்டணி, எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணியாக வைத்து உங்களை நம்பி களம் காண்கின்ற தலைவன். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞனை அறிவிக்கிறார் என்னுடைய தலைவன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞரை அறிவிக்கிறார். நம்முடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், உங்களுடைய நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காது இடம் பெற்றிருக்கின்ற எனது பாசமிகு தம்பி மேடையில் அமர்ந்திருக்கின்ற ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சிறப்புரையை உங்களுக்கு ஆற்றுவார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மகாபாரத போரிலே இருவருக்கு சண்டை. ஒன்று பாண்டவர்கள், மற்றொன்று துரியோதனர்கள். பாண்டவர்கள் நல்லவர்கள், துரியோதனர்கள் அநீதியின் பக்கம் நிற்கிறவர்கள். போர் வருகிறது. இந்த போரிலே பாண்டவர்களும் துரியோதனரும் மோதுகிறார்கள். இருவருமே கிருஷ்ண பரமாத்மாவிடம் செல்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நான் நல்லவர்களில் பக்கம்தான் என்று சொன்னார். அப்போது துரியோதனர்கள் சொன்னார், எங்களுக்கு எதிராக எந்த கொடிய ஆயுதங்களையும் போரிலே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அதற்கும் கிருஷ்ண பரமாத்மா ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கழுத்திலே சங்கு, சக்கரம், வில், வாள், கடாயுதம் போன்ற ஆயுதங்களை கழுத்திலே அணிந்திருப்பார். அவர் சொன்னார், நான் எந்த கொடிய ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். போர் நடைபெற்றது. அந்த போரிலே பாண்டவர்களுக்கு ஆதரவாக, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அந்த போரின் போது கழுத்தில் இருந்த சங்கை எடுத்து ஊதினார். லட்சோப லட்சம் வீரர்கள் மடிந்து விழுந்தார்கள். அதுபோல இந்த தேர்தலிலே இந்த இரண்டு கழகங்களை வீழ்த்துவதற்காக அந்த ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட சின்னம் தான் விசில் சின்னம். வருகின்ற தேர்தலில் எனது தளபதி விசிலை எடுத்து ஊதுவார். இலை கருகிவிடும், உதய சூரியன் மறைந்துவிடும், விசில் சத்தம் தமிழகம் முழுவதும் பறக்கும். ஏனென்று சொன்னால் எனது தளபதி உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, அவர் செல்லுகின்ற பாதை நீங்கள் காட்டும் பாதை என்பது. வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், அண்ணன் பாபு அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழகத்தின் மூர்த்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் பேராவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நேரக்குறைவு. அதனால் இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு சாதாரணமான தேர்தல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் பண்ணையார் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆட்சியை நிறுவப் போகிற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் ஒரு குடும்ப ஆட்சியை ஒழித்துவிட்டு தமிழ்நாட்டையே குடும்பமாக எண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் பெண்கள் விரோத ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான தலைவர் தளபதி அவர்களை ஆட்சிக்கட்டில் அமர வைக்கக்கூடிய தேர்தல். அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்பு என்பது பெரும் மகிழ்ச்சி. அதிலும்
இந்த கூட்டத்திற்கு என்னை பேச அழைப்பு கொடுத்த என்னுடைய பேரன்பிற்குரிய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம திமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, திமுகவை பற்றி பேசுறதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அண்ணன் ஆதவர்சனா அவர்கள் தான். அண்ணன் இருக்கும்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர்னா நைட்டு 2 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசுவாப்புல. அப்படிப்பட்ட எளிமையான ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பார்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம். அதிலும் நம்முடைய மக்கள், அதுவும் குறிப்பாக இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் எவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றால், உங்களோடு ஒரு அண்ணனாக, உங்களோடு ஒரு தம்பியாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்காக தன்னுடைய உரிமை குரலை எழுப்பக்கூடிய ஒரு மனிதராக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்றும் இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அண்ணனை நினைக்கும் போதெல்லாம் ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் இந்த வானத்தை போல படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிரபுதேவா பேசுவாப்புல. எல்லாரும் என்னென்னவோ பெருமையா பேசுறாங்க, ஆனா அந்த பெருமைகள்லாம் காரணம் எங்க அண்ணன் தான் அப்படி. யாராவது கொஞ்சம் வானத்தை போல பிஜிஎம் இருந்தா எடிட் பண்ணி போட்டு விட்டுருங்கப்பா பின்னாடி. அப்படி ஒரு பாசக்கார மனிதர். எனக்கு முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அதை விட ஒரு சில விஷயங்கள், சில நாட்கள்லாம் ரொம்ப சோர்வா என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து சோர்வுல இருக்கும்பொழுது உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பேன். அண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுனேன் அப்படின்னு. தம்பி இதோ 2 நிமிஷம் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, இன்னொன்று சிந்திக்கணும். எத்தனை பள்ளிகள்ல, எத்தனை கல்லூரிகள்ல, எத்தனை இளைய சமுதாயத்திற்கு தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சால அவர்கள் தடம் மாறாமல், வழி மாறாமல் சரியான பாதையில் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அண்ணன் திகழ்ந்திருக்கிறார். நம்ம அவரை வந்து ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, கொள்கையை பரப்பும் மனிதராக பார்த்திருக்கிறோம். ஆனா அண்ணன் நான் எங்கிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன் என்றால், எத்தனையோ பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய ஒரு மனிதர், கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய மனிதர், பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை எடுத்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு மனிதரை தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்துல அமர வச்சு அழகு பார்த்திருக்காரு. சும்மா இந்த கோபாலபுர குடும்பத்திலிருந்து வந்தாதான் கட்சியில பொறுப்புன்னு இல்லாம சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதரை இந்த இடத்துல அமர வச்சிருக்காருன்னா அதுதான் எங்க தளபதி. அதுதான் எங்க தளபதி. என்ன வேணா சொல்லலாம், சென்னை எங்க கோட்டை, எழும்பூர் எங்க கோட்டை, அந்த கோட்டையில ஓட்ட போடுறதுக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வீடு வீடா போங்க, வீடு வீடா போங்க. அது திமுக காரங்க வீடாவே இருந்தாலும் சேர்த்து போங்க. இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை சொல்லுங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளும் தாவேகாவிற்கு வாக்கு செலுத்த தயாராகி விட்டார்கள். பணபலம் இருக்கட்டும், படைபலம் இருக்கட்டும், ஆட்பலம் இருக்கட்டும், அரசாங்கம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா நம்மிடம் 5 ரூபாய் விசில் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். அந்த விசிலை தொகுதி 234 தொகுதிகளிலும் அந்த விசிலை ஊதி வெற்றியை பெறுவதற்கு அண்ணன் ராஜ்மோகன் போன்ற நல்ல மனிதர்கள் நம்முடைய கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு கழகத்தை நாம் இருந்திருக்கிறோம். 2026 என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்காக அடுத்த தலைமுறையை வாழ வைக்க அடித்தளமிடும் தேர்தலாக நாம் அதை சந்திக்க வேண்டும். இந்த தொகுதியில் நம்முடைய தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை உடனே யாருன்னு கூட்டத்தில் இருந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த கேஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். அதனால நம்முடைய தொகுதியில் தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராவனாலும் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நபராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், எளிமையானவராக இருக்கலாம், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நம்முடைய தலைவர் நிறுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையால திமுகவை நடுங்க வைப்பதாக கூட இருக்கலாம், அந்த ஒரு வார்த்தை இடியாப்பமாக கூட இருக்கலாம். அதனால இந்த தொகுதிக்கு திமுகவிற்கு இடியாப்பம் போடக்கூடிய ஒரு வேட்பாளரை தலைவர் நிச்சயம் அறிவிப்பார். அந்த வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளரின் பொறுப்பு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தீப்பொறி தங்கத்திற்கு நன்றி. அடுத்ததாக எழும்பூர் மண்ணின் மைந்தர் நம் அன்பிற்குரிய அண்ணன் திரு லயோலா மணி அவர்களை இப்பொழுது எழுச்சி உரையாற்ற உங்கள் முன் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இன்னும் 2 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும், திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். திமுக யாரு பேரை கேட்டு பயப்படுதோ இல்லையோ, பாசத்திற்குரிய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவருடைய பேரை கேட்டா ஒட்டுமொத்த திமுகவும் கதரும். அதனால திமுகவை வச்சு செய்யறது அண்ணன் செய்வாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பண்பானவர், பழகுவதற்கு மிகவும் பாசத்திற்குரியவர், இதெல்லாம் தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு நமக்கு தெரியும், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு. அந்த மாநாட்டிற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு சேலத்தில், மாவட்ட செயலாளர் குமாரன் உங்களுக்கு தெரியும், சேலத்தில் அரசியல் பயிலரங்கம் என்கின்ற ஒரு கருத்தரங்கம் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. அப்போ கட்சி நிர்வாகிகளிடம் யார் வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வந்து தலைவர் தளபதி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ ராஜ்மோகன் அண்ணன் வந்து நம்ம கட்சிக்குள்ளே வரல, ஆனால் தீவிர ஆதரவாளர், தளபதியோட ஆதரவாளர். அந்த பெரிய பட்டியலில் தலைவர் முதலாக டிக்கெடித்த முதல் பெயர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு, ஆனால் இதை சொல்லணுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்துடுது, மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் சேலத்தினுடைய பயிலரங்கம், தளபதி வந்து ராஜ்மோகன் அவர்கள் தான் வந்து அந்த பயிலரங்கத்தில் பேசணும்னு டிக் பண்ணிட்டார். மற்றவங்க இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. இதில் ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்பில் சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துடுறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்குது, ஏன்னா நான் கூட இருந்தேன் அந்த நிகழ்வில், நான் அண்ணன் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளோ உயிருங்க உண்மையிலே. அப்போ நாங்கள் தான் மருத்துவமனைக்கு போனோம், பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் வந்து ஃபோன் பண்ணி உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் ஃபோனில் ஆறுதல் படுத்தினாங்க, பொதுச் செயலாளர் நேரில் வந்தாங்க. அந்த ஒரு தியாக உணர்வு இருக்குல்ல, அந்த தியாக உணர்வினால் தான் அண்ணன் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு உயரத்தில், உச்சத்தில் இருக்கிறார். அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா உங்களை மேலிருந்து ஆசீர்வதிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தில் நீங்க வருவதற்கு காரணம் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன, தொகுதி மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதர். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாருங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, 3 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அண்ணா ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஃபோன் அட்டன் பண்ணி உடனடியாக அதை சரி செய்வார். இவருடைய நம்பரே நம்ம கட்சி இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், கட்சி தோழர்கள் எல்லோரிடமும் இருக்கு. இயல்பாக பழகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். உண்மையிலே அவரெல்லாம் அண்ணனாக பெற்றதில் நாங்கள் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். நாங்கள் எப்படி பெருமை கொள்கிறோமோ அதே போன்று இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் நீங்களும் பெருமை கொள்ள போறீங்க. ஒரு சிறப்பான ஒரு நபரை தலைவர் தளபதி அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து ஃபோன் அடிப்பார். நான் ஏதாவது ஒரு ஜாலியான மூரில் ஒரு லவ் சாங் ஒன்று போட்டிருப்பேன், உடனே ஃபோன் அடிப்பார் நைட்டு 2 மணிக்கு. என்ன தம்பி லவ்ஸா அப்படிம்பார். சோகமாக ஒரு பதிவு போட்டால் உடனே போன தம்பி பிரச்சனையாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு எல்லோரையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் பல பேருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அவரே வறுமையில் இருக்கக்கூடியவர் தான். பல உதவி இயக்குநர்களுக்கு வீட்டு வாடகை செலுத்தியிருக்கிறார். கொரோனா தொற்று நான் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று களத்தில் இறங்கி திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு வீடு தேடி உதவி செய்த மாபெரும் ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். எப்படி அப்பாவை நேசித்தாரோ அதே போன்று திரைத்துறையை நேசித்த ஒரு நபர். 2 படம் இயக்கியிருக்கிறார், பல படங்களில் நடிச்சிருக்கிறார். மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று நினைத்தார்.
எப்படி தலைவர் தளபதி அவர்கள் சினிமா துறை வேண்டாம், மக்களுக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி வந்தாரோ, தளபதியின் வழியில் வரக்கூடிய தம்பியாகிய ராஜ்மோகனாகிய நானும் திரைத்துறை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு வந்திருக்கிறார். பல வாய்ப்புகள் வருது, சினிமாவை வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஒரு மனிதநேய உணர்வோடு, தியாக உணர்வோடு பணி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட போறாங்க. உண்மையிலே நாம் எல்லோரும் பெருமை கொள்ளணும். இது போன்ற ஒரு வேட்பாளரை நீங்க திமுக ஒருத்தரை கூட நீங்க காட்ட முடியாது, ஒருத்தரை கூட காட்ட முடியாது. விசில் சத்தம் விண்ணை புழக்கும் பிளக்குன்றாங்க. ஐயா சேகர் பாபு சொல்றாரு, விசில் சத்தத்தையே காணமே அப்படின்றாரு. ஐயா சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, பாயிண்ட கண்டுபிடிச்சாங்க, விசில் ஊத போறேன்னு. உங்களுடைய காதுக்கு விசில் சத்தம் கேட்கலையா? உங்களுடைய தொகுதியிலிருந்து எங்களின் விசில் சத்தம் விண்ணை பிளக்கின்ற வகையில் இதோ நாங்கள் ஊதுகிறோம். இந்த சத்தம் என்பது தீய சக்தி திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தத்தின் குரலாக அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய குரல் இருக்கும். அதனாலதான் தலைவர் சொல்றாரு, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் சேகர் பாபு முதற்றே உலகு. அதனால தைரியமா இருங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ராஜ்மோகன் ஆதவண்ண ஒரே ஒரு பர்மிஷனை கோச்சிக்காதீங்க. இந்த ஒட்டுமீச யாரு? ஒட்டுமீச கோபாலு, நக்கி கோபாலு. ஏங்க, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது, ஒட்டுமீச கோபால் அவர்களே, உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருந்தாய்? அது குறித்து பேசினாரா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது எப்படி இந்த பத்திரிகை இங்கு கிழிக்கப்படுகிறதோ, திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு, லட்சோப லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும், இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி, தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலரச் செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிற உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிற பூக்கடை குமார் என்று சொன்னாலே உங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்களுக்கு முதலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக நந்தா அவர்களும் ரமேஷ் அவர்களும் இந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்று சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற ஆதவ அரிஜன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் உள்ளங்களில், உங்கள் உள்ளங்களில் நிறைந்து வாழப்போகிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினே அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க அண்ணன் பாபு அவர்களே, கோபால் அசோக் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிற ஜேடிசி பிரபாகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாளை தமிழகத்தை மாற்றப்போகிற, எழும்பூரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓடோட விட இருக்கிற ஆற்றல் மிக்க சக்திகளாக இருக்கிற
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எழும்பூரிலே நாங்கள் பேசுகிறோம். நான் அமைச்சராக இருந்தபோதே இந்த எழும்பூரிலே பல்வேறு பேருந்துகளை இங்கே விட்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், எழும்பூர் என்பது அண்ணா இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது டிவிகேவுடைய எக்கு கோட்டையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற காட்சி என்னால் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தலைவர் அப்படி இருக்க வேண்டும் என்கிற வரலாற்றை படைக்கிறவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பரிக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிற காட்சி என்னால் காண முடிகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு முன்னாலே உரையாற்றிய அத்தனை பேரும் இங்கே உரையாற்றுகள் எடுத்து சொன்னார்கள். ஒரு தலைவர் எப்படி தோன்ற வேண்டும் என்பதற்கு நாம் பல்வேறு சரித்திரங்களை இன்றைக்கு கண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் முதலில் இந்த இயக்கத்தை துவங்கினார். துவங்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரைப்படத்தை போல 100 நாட்கள் தான் ஓடப்போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சி தலைவர் என்றைக்கு பொது தேர்தலை சந்தித்தாரோ அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர் பவனி வந்தார்கள். அவரும் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருந்தார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்தினுடைய வெற்றிக்கிணையை தரப்போகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தான் வரப்போகிறார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டில் உருவாக போகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் தனித்து நிற்கிறார்கள், சிங்கம் தனியாகத்தான் வரும். நான் சொல்வதற்கு காரணம், உங்களை போன்று வருவது நரிக்கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம், துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். இணைவது மட்டுமல்ல, என் உயிர் மூச்சொல்ல வரை அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய சூழலையாக ஏற்று பணியாற்றப் போகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தார்கள் 2 கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் ஆள்வதற்கு தகுதியான கட்சிகள் இல்லை, மக்கள் தூக்கி எறிய வேண்டிய இயக்கம். நான் சொல்வதற்கு நான் ஒன்றைத்தான் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தேர்தல் அறிக்கை விடுவீர்கள், இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஒன்றைத்தான் சொல்வார், ஊழலற்ற ஆட்சியை நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்ல தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் இல்லை. நீங்கள் அந்த வாக்குறுதி உங்களால் தர முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை அந்த வாக்குறுதியை தருவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். தகுதியுள்ள ஒரே தலைவராக, வெற்றி களத்திலே தலைவராக நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்திலே தேசிய கொடியை ஏற்றி வைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதைத்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. நான் கூட பார்த்தேன், இளைஞர்களை கண்டேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன், 23ஆம் தேதி என்று நாம் தேர்தலை அடுத்த மாதம் சந்திக்க இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களை. எல்லோரும் வாருங்கள், காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் நாம் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போகிறது என்று சொன்னால், 4 மணிக்கு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அங்கே பார்க்கிற போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு வெற்றி நம்மை தாடி இருக்கிறது என்ற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கே நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல தேர்தலை சந்தித்தவன், பல தரவுகளோடு பயணத்தை செய்தவன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போகிறோம் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரிலே புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்து போகின்ற அளவிற்குத்தான் மக்கள் கூட்டம் இருக்குமே தவிர எந்த தலைவருக்கும் இருக்க போவதில்லை என்ற வரலாற்றை படைப்போம், வெற்றியை காண்போம் என்று சொல்லி, நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய ராஜ்மோகனை பொறுத்தவரையிலும் நல்லவர், பண்பாளர், நல்ல சிறந்த பேச்சாளர், உங்களை அணுகக்கூடியவர், தலைவருக்கே அங்கே பார்க்கின்ற போது வாருங்கள் ராஜ்குமார் என்று தோளை தட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நல்ல மனிதன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2026ஆம் ஆண்டின் நம்மளுடைய தலைவர், ஒரே நம்பிக்கை, ஒரே முகம், முதலமைச்சராக வரப்போகின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பெரம்பூரில் ஃபஸ்ட்டு பூஜையை போட்டோம். நம்ம தலைவர்கிட்டேருந்து அங்கேருந்து ஆரம்பித்தோம். வரிசையாக செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம்னு வரிசையாக போட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுசும் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1962க்கு அப்புறம் திமுக கிட்ட எப்பயுமே ஒரு திமிருத்தனம் இருக்கும். சென்னைனா எங்கள் கோட்டை அப்படின்னு. இந்த 2 மாசத்துல சென்னையில் ஒரு மூச்சு பேச்சு கூட கிடையாது எந்த அமைச்சர்கிட்டையும். அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்கார். பெரம்பூர் யார் பொறுப்பாளர்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே தான் ஆரம்பித்தார் நம்ம தலைவர். வில்லிவாக்கம் நான் இருந்தேன், விஎஸ் பாபுன்னா கொளத்தூர், ஆர்கே நகரில் நம்ம வில்சன் சார், ஹார்பரில் நம்ம அசோக்குமார் சார், ஜெயஸ்டபிள்யூ பிரபாகர் அண்ணன் நம்ம 1000 லைட்ஸு, கடைசியில் நம்ம ராஜ்குமார் அண்ணன் இங்கே எக்மோர். இப்படி வரிசையா பேரை சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்திரிச்சு, ஓ அந்த தம்பியா. நான் அப்படியே தொகுதிக்குள்ளே வரும்பொழுது, பொதுவாக சென்னையில் நான் நிறைய தொகுதி அப்படியே சுட்டிகிட்டே இருப்பேன். பெரும்பாலும் பாதி தொகுதியில் எம்எல்ஏவே காணோம். அது ஃபஸ்ட்டு வில்லிவாக்கத்தில் போனேன், ஆளை காணும். பெரம்பூர் போனேன், ஆளை காணும். ஆர்கே நகரில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரே ஒரு முகம்தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு. அது அவர் விஎஸ் பாபுன்னா பார்த்துக்குவார். அவர் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அப்புறம் இங்கே எக்மோரில் அப்படியே வந்தேன். கூகுளில் தென்னா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளே காமிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை அது. நம்மளாம் அட்லீஸ்ட் தேடி பார்ப்போம் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு. சரி, ஏதாச்சும் பேரை சொன்னால் கூகுளில் போய் பேரை போட்டால் தெரியும். கூகுளுக்கே மறந்துருச்சு எக்மோரில் யார் எம்எல்ஏ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தொகுதியில் திமுக காரங்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நிறைய துமுர்த்தனம் வந்துருச்சு. யாருமே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு. அடுத்தவர் ஒருத்தர் இபிஎஸ்னு வந்தார். அவர் போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டார். அவர் அடிக்கடி ஏர் இண்டியாவில் போயிட்டு வராரு. பேசாமல் அவர் அங்கேயே டெல்லியிலே இருந்துடலாம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வராருன்னு தெரியல. அதனால மக்கள் அவர் மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 3 தேர்தலில் ஜாலியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 19 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க. ஆனால் 26 ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க. அப்பப்பா 26 கட்சியை கூட்டணி சேர்க்குறாங்க, ஒரு பெரிய விளம்பரம் போடுறாங்க, நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்து இன்னைக்கு 26 கட்சியை கூட்டணி வச்சாலும் என்னடா அது இன்னைக்கும் நம்ம 2% திமுகவோட அதிகமாக இருக்கும். இதுதான் உண்மை. இந்த பயம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், மே மாதம் 4ஆம் தேதி. அப்போ எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்களே, இல்லை திமுக 26 கட்சி கூட்டணி பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்கல்ல. இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்க பொதுச் செயலாளர்கள், இன்னைக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 100 பேர் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி உருப்பாது காங்கிரஸ் கட்சி. நாங்கள் ஏதோ மாற்றங்கள் வரும்னு நினச்சோம், இந்த மாற்றங்கள் வரும்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. 2 குரூப் இருக்கு. ஒன்று ராகுல் காந்தி சார் குரூப்பு, அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இன்னொரு குரூப்பு யாருன்னு சொல்ல வேணாம், வயசாகி கண்ணுக்கு தெரியாமல் நடக்க தெரியாமல் பழைய குரூப்பு. அந்த குரூப் எப்பயுமே திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் கலெக்ஷனு, செட்டிங்கு, கமிஷனு, எல்லாம் பார்ட்னர்ஷிப்பு, ஊழல்ல காசை கொடுக்கறது சைனப்போர். அப்படி இந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சிக்கிறோம்ல. பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்தீங்களா இல்லையா?
நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது, இன்னொன்னு 75 வருஷம் கட்சியான் திமுக, இன்னொன்னு 100 வருஷ கட்சியான். நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. இன்னும் ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம்? எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரியில் பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸை கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையில் சைன் போடாமல் பாதுகாட்டது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமா இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா இடி கேஸு சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிக்கணும், 20 தொகுதி நிக்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இரு. கடைசியில் நாமினேஷன் காங்கிரஸ்காரன் பண்ணவே கூடாது. ஆனா அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி காங்கிரஸோடைய நாமினேஷனை பண்ண விடாம பாதுகிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுகன்னு சொல்றது. பிஜேபியோட ஏன் சேர்ந்துக்குச்சு? நம்ம சொல்றோம்ல, பிஜேபியோட நம்ம தைரியமா நிக்கிறோம். படத்தை ரிலீஸ் பண்ணலையா? நான் டெல்லி பக்கம் வந்தா நிமிந்து நிப்பன் சிபி வாசல் நின்னுட்டு கை காமிச்சிட்டு போனார். சிபி ஆபீஸ் கூப்பிடுறியா? நான் வந்து நிக்கிறேன். முதல் என்கொயரியா, ஒரு என்கொயரி கூட கேன்சல் பண்ணல, ஆப்சென்ட் ஆகல, வந்து நிக்கிற உண்மையை சொல்றதுக்கு நின்ன தலைவர் எங்க தலைவர். எந்த விதமான ஆஃபரையும் தூக்கி போட்டு மத சார்பற்ற தன்மையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடையும் கிறிஸ்துவ சகோதரர்களுடையும் அந்த அந்த எந்த குறிக்கோளை முதல் நாள் சொன்னாரோ அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருப்பார், எப்பயும் நிற்பார். அப்ப அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம், எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இந்த திமுகவை எதுக்கணும், டெல்லியில பிஜேபி எதுக்கணும்னா ஒரே உறுதியான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேடை பேசுவார், மத சார்பற்றோம் பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ண விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில் நீங்க என்ன ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே வந்து பெரிய கட்சி, அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்குனால கூப்பிட்டு பிஜேபியில கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க. அங்க உங்களுக்குலாம் தெரியும், நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டீங்களா? கடைசியில் அவங்களுக்கே நாமினேஷன் பண்ணி பி ஃபார்ம் கொடுக்கல டெல்லியில இருந்து. இது வேணும். 2016 ஜெயிச்ச பிறகு, காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அவருக்கு மக்கள் அரசியலே தெரியாது, மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கினதே கிடையாது. டெல்லி கிட்ட போய் செட்டிங் பண்ணிக்குவார் ஒரு குரூப்பா போய். 2 எலெக்ஷன்ல கடுகு தோல்வி அடைய வச்சுட்டார். அதனால தான் இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. பாண்டிச்சேரி நாராயணசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கார். அந்த நாராயணசாமி என்ன பண்ணுவார்னா, கண்ணு திறந்தாலும் திமுக, தூங்கினாலும் திமுக நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியில் அந்த அதே நாராயணசாமியை கழுத்து அறுத்து 4 மணி வரைக்கும் திமுக வந்து ஏமாத்திருச்சு நேத்து பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். இது தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அங்க காங்கிரஸ் ஒழிச்சுன்னு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நாமினேஷனை வந்து சுயமாவே பண்ணிட்டாங்க காங்கிரஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்ப முடிச்சிருக்கணும்? இது பதில் சொல்லுங்க மு.க. ஸ்டாலின் அவர்களா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிஜேபி காரன் ஓனர் திட்டிடுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாரு. கேட்டா வந்து மத சார்பற்ற இங்க இருக்கவங்களை ஏமாத்திட்டு இருப்பாரு. பாண்டிச்சேரி காங்கிரஸ் ஒழிச்சதே இன்னைக்கு இருக்க ஸ்டாலினும் ஜெகத் ரட்சகனும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் மேல 600 கோடி 700 கோடி 1000 கோடி கேஸ போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஜெகத் ரட்சகனை அனுப்பிச்சு விட்டது பிஜேபி, அவர் பேச்சுவார்த்தையோட நிப்பாட்டினது பிஜேபி. அதனாலதான் காங்கிரஸ் இப்படி ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவங்க வழி கிளியர் ஆயிருச்சா? பிஜேபிக்கும் ரங்கசாமி ஐயாவுக்கும் வழி கிளியர் ஆயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் நட் ரோட்ல நிக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ரங்கசாமி இருக்கிறார். பேர் சொல்லுங்க யாருன்னு? காங்கிரஸ்ல இருக்காருப்பா ஒரு ரங்கசாமிங்க. அவர் பேர் தான் ப. சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி, சரி நாராயணசாமி. 16 நாராயணசாமி ஒழிச்சாரா? 26 ப. சிதம்பரம் காங்கிரஸை ஒழிச்சிட்டார். நேரா போய் அடமானம் வச்சு விட்டார். காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இனி டிவிக்கு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி
திமுக சொல்லி காமராஜர் ஆச்சர் சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டியெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கேல ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சிச்சோ அதே மாதிரி 2029 பாசத்துக்கு சீட்டே கிடைக்காத அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பெறுகிறோம்? நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லா கதையா டிவியில் விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு 5 தொகுதி. பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களை உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்கள் இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு உங்களை போட்டு பொழக்க போகுது, அது மட்டும் தெரியும். இதுதான் இந்த கூட்டணி. அப்ப திமுக கூட்டணின்னா என்னது? பல 21 மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு அரசியல் உருவாக்கணும் கூட்டணி கிடையாது. அவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள், தொண்டர்கள் சேரவே இல்லை. பாண்டிச்சேரியில ஈடியை வச்சு ஜெகத் ரட்சகனை மிரட்டி அங்க போய் எப்படி வந்து காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி நாராயணசாமி மாதிரி இங்க பாசத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்க. அதுக்கும் காரணம் திமுக தான். திமுகவுக்கு மதசார்பற்ற தன்மை கொண்ட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. விசிகேல ஒரு 15 தொகுதி கொடுத்து, கம்யூனிஸ்டுக்கு 10 தொகுதி கொடுத்து, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனா நான் பிஜேபி வந்துடுவா போகுது? என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏக்களும், அப்புறம் நம்மளோட காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்களும், அதுக்கப்புறம் நம்மளோட விசிகேவோட எம்எல்ஏக்களும் போய் நேரா போய் என்ன நாளைக்கு போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்களா? எவ்வளோ ஒரு பண்ணையார் துணை இதெல்லாம். இப்ப தெரியுதா? இந்த கட்சி கூட்டணி 26 பேர் இல்ல, 26 சும்மா நம்பர், இருக்கிறது 5 பேர் தான். அங்க மித்தவெல்லாம் லெட்டர் பேட் கட்சி. லெட்டர் பேட் மட்டும்தான் இருக்கும், ஆபீஸ் கூட இருக்காது. சும்மா பேர் 26 கட்சி வச்சு எல்லாம் எனக்கு லிஸ்ட் போட சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சாரே அந்த கட்சி பேர் அவருக்கே தெரியாது. இதெல்லாம் பேப்பர்ல சும்மா ரூமர்ஸையும் இந்த பேப்பர்ல வந்து ஒரு பிரச்சாரத்தையும் உருவாக்குறது. அதனால இந்த 26 கட்சி கூட்டணி இருக்கே, அதெல்லாம் ஒரு ஜீரோ கூட்டணி. ஒரு தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் இபிஎஸ் ஐயா சரியில்லை, அதனால ஸ்டாலின் சார் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்களுடைய ஒரே பயம், எப்படி ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ, லேதியா மோடியான்னு கேட்டு நின்னாங்க 14ல, யாரும் அசைக்க முடியல. அதுக்கப்புறம் அசைக்க முடியாத ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டோடைய. இது காலமும் நேரமும் இயற்கையுமே தமிழ்நாட்டோட தலைவர்களை உருவாக்கும். எங்கிருந்து உருவாக்கும்? யாரு அழுத்தத்தை மீறி, சோகங்களை மீறி, தன்னுடைய வருத்தங்களை மீறி, எல்லா வித ஆசபாசங்களையும் தூக்கி போட்டு, தன்னுடைய சொத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய எல்லா பணத்தையும் தூக்கி போட்டு, தன்னுடைய உச்சபட்ச சினிமாவுடைய புகழையும் பணத்தையும் தூக்கி போட்டு யாரு தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு மக்கள் இயற்கையும் தேர்ந்தெடுக்கும். அது 20 பேர் தேவையில்லை. ஒரு தலைவர், வலிமையான தலைவர், நேர்மையான தலைவர், துணிவான தலைவர், இது 3 தான் தமிழ்நாடு ஒரு தலைவரை உருவாக்கும். இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட்டு. அவர் அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாது ஃபீல்ட்ல. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுக ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் 17% கூட கிடையாது. ஃபீல்டுலே இல்லை. அவங்க 146 தொகுதியில் அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிக்கே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை, எங்க பார்த்தாலும் உண்மை. அது சென்னை ஒரு எக்ஸாம்பிள். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை வாழ வைத்த ஊர் இது. சென்னையில் கேண்டிடேட்ஸோடைய தொகுதி பொறுப்பாளர்களை தலைவர் அனுப்பிச்ச பிறகு 16 தொகுதியில் 11 தொகுதியில் நம்ம ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னும் 4 தொகுதி தலைவர் என்னைக்கு பொறுப்பாளர் போல அன்னைக்கு போயிடுவோம். நம்ம எங்க பார்த்தாலும் சென்னையோடைய ஆதரவு. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், இதே எக்மோர் தொகுதி, திடீர் நகர்னு உங்களுக்கு இங்க ஒரு இடம் இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும்.
60லயும் அப்படிதான் இருந்துச்சு, 70லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2000லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2026லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு கழிப்பறை கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது. சேரி மக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள்னு சொல்லிட்டு இன்னும் ஒதுக்குப்புறத்துல ஓரமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே போய் சேரல. நம்மளுடைய தலித் சகோதரர்களுக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. அப்ப ஒதுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. என்ன வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எக்மோர் தொகுதி எந்த அளவிற்கு பின்புலத்தில் இருக்கு. எல்லா இடத்துலையும் இவங்க சேரிகளா மாற்றணும். மக்கள் ஏழ்மையா இருக்கணும். ஏழ்மையா இருந்து அவங்களுக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கணும். ஆனா எந்த வளர்ச்சியும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எக்மோர் மக்களுக்கு. இது ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற ஒரு பிம்பம். இதை 2011 மக்கள் உடைச்சாங்க. நம்ம நல்ல தம்பி வந்து உடைச்சார். அப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார், சிஎம்டிஏ மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும், பருதி எழுதுமதி. 15-20 கோடி ரூபா அப்போ செலவு பண்ணார். நல்ல தம்பி ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்தார். காசை செலவு பண்றதுக்கு இல்லை. ஆனால் அன்றைய தேர்தல் நம்ம நல்ல தம்பி வெற்றி பெற்றார். அந்த மாதிரி நம்மளுடைய கட்சியில பல்வேறு நல்ல தம்பிகளை தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறார். நீ ஏழையாரு, நீ ஏழையாரு, அதை பத்தி கவலை. உண்மையாரு, நேர்மையாரு, தைரியமாரு, அவரை கேண்டிடேட் ஆக்குவார் தலைவர். அப்படி வரக்கூடியவர்கள், அப்படி ராஜ்மோகன் மாதிரி எத்தனையோ நல்லவர்களை தலைவர் ஒவ்வொரு தகுதிக்கும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அனுப்பும் பொழுது மக்கள் இந்த பணக்காரனா ஊழல் பண்ணனா காசு இருக்கணும் நம்ப மாட்டாங்க. காசெல்லாம் வாங்கிக்குவாங்க. நான் திருப்பியும் சொன்னேன், இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா கூட மாசத்துக்கு 50 ரூபாய் 5 வருஷத்துக்கு, அடுத்த 5 வருஷத்துல அவன் 2000 கோடி அடிச்சுட்டு போயிடுவான். 50 ரூபா, வெறும் 50 ரூபா கொடுத்து மாசத்துக்கு. மக்களே, நம்மளுடைய மாற்றத்தை உருவாக்க, நம்மளுடைய அடுத்த 25 வருஷத்துடைய எதிர்காலத்தை உருவாக்க நாம் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு தலைவருக்கு பஞ்சம் தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் நம்மளுடைய தலைவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நின்னாரு பாருங்க, நான் எதைக்கும் எதிர்கொள்வதற்கு தயாருன்னு. அப்படிப்பட்ட தலைவரை மக்கள் தானாவே தேர்ந்தெடுப்பாங்க. இயற்கையே தேர்ந்தெடுக்கும். அதுக்கு 22 பேர் கூட இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார் மேலதான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களே தவிர கூட 10 பேர் இருக்காங்களா, 20 பேர் இருக்காங்களா, இவர் என்ன இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. இது தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் தேர்தல். திமுக 75 வருஷம் பாரம்பரியம், அவர் பையன் இருக்கிறாரு, இந்த பாரம்பரியம் தூக்கி போடக்கூடிய தேர்தல் தான் இது. பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி இந்த தேர்தல் வந்து எல்லாம் அமைதியா இருங்க. ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. புயல் வந்து அமைதி வந்து யாருக்கும் தெரியவே கிடையாது, நம்புங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு 2% திமுக நம்ம அதிகமா இருக்கிறோம் இன்றைக்கு. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? மக்களுடைய ஆதரவு இல்லாம ஏன் அவங்க பயம் வருது? ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் பயப்படுறாங்க? திமுக தான் நமக்கு எதிரான எல்லா மீடியாவை எடுத்துக்குவாங்க. 200 யூடியூப் எடுத்துக்குவாங்க. ஒருத்தர் பயம் தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிராக திட்ட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம இபிஎஸ் அண்ணன் யாராவது திட்டுறாங்களா யூடியூப்ல? நீங்களே பாருங்க, நீங்க போன் எடுத்து பாருங்க, உங்களுக்கே கோவம் வரும். போன் எடுத்தவொடனே என்னடா அது எல்லாரும் நம்ம தலைவர் திட்டுறாங்க. எல்லா பத்திரிகை எடுத்து, நம்ம மணி அவர்கள் கூட இப்ப டக்குன்னு வந்து புக்கெல்லாம் கிழிச்சு போட்டார். அதை விட்டுருங்க, அது ஒரு புக்கே கிடையாது அது. ஓகேவா? ஸோ அந்த புக் எடுத்து கிழிச்சு அவர் கோபமா போட்டார். எல்லா பத்திரிகை எடுத்துக்குவாங்க, எல்லா யூடியூப் எடுத்துக்குவாங்க, எல்லா சேனல் டிபேட் நடத்துவாங்க. அங்க வந்து நெறியாளரும் திமுக, கூட்டு வர 4 பேரும் திமுக, 5வது ஆளா நம்ம ஆளுங்களை போயிட்டு விளக்கம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் செட்டிங், எல்லாம் பணம், மாசம் கவர் போயிட்டே இருக்கும். 200 யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாரும் தலைவரை திட்டுவாங்க. திட்டிட்டே இருப்பாங்க காலையில இருந்து. அதுக்கப்புறம் என்ன திட்டுவாங்க அடுத்தது, இவர் அப்படி அவர் அப்படி, இது இப்படின்னு எல்லாம் கதையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. 2011 ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு திட்டி பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக கூட வந்து திமுக ஆகல. இந்த மாதிரி யாரையெல்லாம் திட்டு அதிகமா வாங்குறாங்களோ கடைசியில மக்கள், அந்த பையன் பாவம்பா, ஏன்பா என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்க, அவர் என்னப்பா செஞ்சாரு, சினிமாவை தூக்கி போட்டு வந்துட்டாரு, எவ்வளவோ கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, அவர் பாட்டிக்கு வராரு, ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு, அதை கூட பேச விட மாட்டேங்கிறீங்களா, படுபாவீங்களான்னு ஊர்ல இருக்க பாட்டிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இதெல்லாம்? அவர் என்ன 50 வருஷம் வந்து இதுல இருந்தாரா, அதிகாரத்துல இருந்தாரா, இல்ல ஊழல் பண்ணாரா, இல்ல மொத்தமா கோடி அடிச்சுட்டு, இல்ல அவங்க குடும்பத்தை மொத்தமா எடுத்துட்டு வந்து தன்னுடைய தங்கையும் எம்பி, இன்னொரு மருமகனை தூக்கி வந்து பவர்ல போடுறது, என் பையனை தூக்கி போடுறது, இந்த மாதிரி குடும்பத்தை தூக்கி ஏதாவது கொண்டு வந்து வச்சாரா? அப்ப அவர் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சியை செய்யுது. அப்ப நீங்க போன்ல பாக்குற 200 சேனல்ல எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பான். ஏன் மித்த கட்சி திட்ட மாட்டேங்கிறாங்க?
ஏன் இபிஎஸ் ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க? வேற மற்ற கட்சி தலைவர்களை ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா திமுக பயமே நம்ம தலைவர் மேலதான். இதுதான் உளவியல். அவ்வளவுதான் உளவியல். ஏன் உளவியல்? இப்ப நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், லயலா மணியை பார்த்து திட்டிட்டு நான் வந்து கண்ணாமண்ணா திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு லயலா மணியை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். என்னடா லயலா மணி நம்மளோட பெருசா வளராரு, நாளைக்கு கட்சியில பெருசா வளர்ந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரமேஷ் ரொம்ப பேசுறான், என்னோட வளர்ந்துருவானா, வா ரமேஷ் உன்னை பிச்சிருவா வா அப்படின்னு சொன்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய தம்பிகள் நல்லா பேசுறோன்னு கேட்டேன்னா அதுதான் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பு மக்கள் நம்ம தலைவர் மேல வச்சிருக்காங்க. நீ வளர்றா தம்பி, நாளை மினிஸ்டரா தம்பி, அப்படி நம்ம குடும்பமா இருக்கிறோம். இந்த திமுக காரங்க நம்ம தலைவரை திட்டும் போது 200 யூடியூப் சேனல்ல எல்லாம் காசு கொடுத்து அடிச்சு கண்ணா முன்னான்னு திட்டுறது, வாய்க்கு வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது. யாரு மிரட்டப்படுகிறார்களோ, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயந்தவர்களாம். திருப்பியும் சொல்றேன், யாரு திட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாம் மனநிலை சரியில்லாதவங்க. நம்ம தலைவரை பார்த்து பயந்துட்டா இருக்காங்க. அவர் எதா பத்தியும் கண்டுக்கிறது இல்லை. நேரா வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து எங்க பிரச்சாரம் போகணும், எங்க மனு போகணும், எந்த ரோட்ல எப்ப கிளம்பணும். ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நீதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெட் ஜெயிண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க, உங்க கம்பெனிக்கு இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. எல்லா சினிமா நடிகர்கள் நடிகைகளும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2021க்கு முன்னாடி ரெட் ஜெயின்ங்கிற கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு? இன்னைக்கு 1000 கோடி படத்தை வச்சு எல்லா படமும் எடுக்கிறாங்க. எந்த படம்? ஊழல் படம். அது யாரு? நம்ம கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூசரா. மாற்றத்தை உடைச்சி, டிவியை உடைச்சி, ஊழலை உடைச்சி கடைசியில் ரெட் ஜெயின்ல ப்ரொடியூசர் ஆயிட்டார். இதுதான் மாற்றமா? ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் வைத்து சினிமா எடுக்கக்கூடிய ரெட் ஜெயின் படத்துல இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறார். ஆனா அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகி, கழிவறைக்கு போன பொண்ணு ரேப் ஆகி தூத்துக்குடியில கொடூரமா கொலை செய்யப்படும் பொழுது திமுக முதலமைச்சரும் பேசல, உதயநிதியும் பேசல, எம்எல்ஏ பேசல, மினிஸ்டர் பேசல. அக்கா கனிமொழி அக்காவை பாராட்டணும். போனாங்க ஊருக்கு, ஆனா ஃபைட் வந்துச்சு. ஆனா ஒரு ரேப் வந்தா ஒரு பெண் மட்டும் தான் போகணுமா? நான் கேட்கிறேன், ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ரேப் நடந்துச்சுன்னா ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ஆண் போகக்கூடாதா? ஒரு மினிஸ்டர் ஆணா இருக்க போகக்கூடாதா? இது என்ன ஒரு ஆண் ஒரு ஆண் மனப்பான்மையுள்ள சமூகம் அது? ஐயோ உடனே கனிமொழியை பார்த்து அவங்க போல இவங்க போல கனிமொழி போல. ஏன் முதலமைச்சரை பார்த்து கொஸ்டின் கேட்க கூடாதா? ஒரு பெண் 15 வயசு பெண்ணு கொல்லப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போல, துணை முதலமைச்சர் சுத்தமா போல. ஆனா விமர்சனம் கனிமொழி அக்கா மேல. அந்த கனிமொழி அக்காவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அந்த கொடுமை வேற நடந்துக்கிட்டு. கேட்டா பெண்களுக்கான பாதுகாப்புக்கான அண்ணன் அவரு. அப்பான்னு சொல்லும் போது உங்க தங்கச்சிக்கு சீட்டு கொடுப்பா எம்எல்ஏ சீட்டு. அவங்க 1 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்கள்ட்ட இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. கனிமொழி அக்கா கனவை நிறைவேற்றுப்பா. அப்பாவா நல்ல அண்ணனா குடும்பத்துக்குள்ளே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் நான் மக்களை பாதுகாப்புன்னு வெளியே வரீங்க வீட்டை விட்டு. சொல்ல ஆரம்பிச்சோன்னா தாங்க மாட்டீங்க. எங்கள் தலைவரை பற்றி பேசாதீங்க. நான் எப்படி ஓப்பனாக சொல்கிறேன், தாங்கவே மாட்டீங்க. அதனால எல்லாமே நாடகம், எல்லாமே விளம்பரம். நீங்க போனை பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. போனே பார்க்காதீங்க, மக்களை பாருங்க. மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா நீங்க போகும்போது வரவேற்பாங்க. ஆசையா டிவி கேவா வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வரீங்களா, ஓடி வருவாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி திமுக வீடெல்லாம் கிடையாது. திமுக இருக்க ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு. அவங்களுடைய மனைவி குழந்தைங்கெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களே வெறுத்து போயிட்டாங்க. ஏங்க டெய்லி ஒரு கிளை செயலரை பார்த்து, ஒன்றியத்தை பார்த்து, பகுதியை பார்த்து, அப்புறம் நம்ம மாவட்ட செயலரை பார்த்து, ஏன் நம்ம இங்கே இப்போ இருக்க எம்எல்ஏவே அவங்கள மனைவி மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏங்க 30 வருஷமா வரீங்க போறீங்க. உதயநிதி நேற்று வந்த உதயநிதி துணை முதலமைச்சர், நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு திமுக கூட்டத்தில் கேட்குறாங்க. அங்க இருக்க அமைச்சரோட பசங்களை எம்பி ஆயிட்டாங்க. அப்ப பகுதி என்ன ஆகுது, ஒன்றியம் என்ன ஆகுது, கிளை என்ன ஆகுது, மாவட்டம் என்ன ஆகுது? அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த குடும்பம் மட்டும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க,
துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, மினிஸ்டர் ஆயிடுவாங்க, கூட இருக்கிற எல்லா கட்டிங் மினிஸ்டரோட பசங்க எம்பி ஆயிடுவாங்க. இதுதான் திமுக. இந்த திமுக ஜெயிக்குமா? ஜெயிக்கவே ஜெயிக்காது. நான் எல்லாம் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். எந்த காலத்தில் 2வது தாடி திமுக தேர்ந்தெடுத்த வரலாறே கிடையாது. அதனால தான் பயந்து லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கூப்பிட்டு வாங்கன்னு கூட்டணி சேர்த்துக்கிறார். இல்ல அக்கா, நீங்க இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு 10 நிமிஷம் திட்டுங்க அண்ணனை, உங்களை கூப்பிட்டு மாலை போட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்துருவாரு. இதுதான் ஸ்டாலின் சாரோடைய பிரச்சனை. யாரோ திட்டுறீங்களோ வாங்க மாலை போட்டு. ஸ்டாலின் சாரே பார்ப்பாரு, யூடியூப்ல பேசலாம். என்ன உளவியல் பாருங்க. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? அண்ணா உட்கார்ந்த சீட்டு, ஏன் கலைஞர் மேல கூட விமர்சனம் இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர் அவர் உட்கார்ந்த சீட்டு, இப்படி ஒருத்தர் உட்கார வச்சு பெரிய தலைவர்னு ஒரு 5 வருஷம் பிராண்டிங் பண்ணி நடிச்சு கடைசியில் மக்களே அது நம்புறதில்லை. அதனால தோழர்களே, காங்கிரஸ் கட்சியோடைய முக்கியமான நிர்வாகிகள் இணைப்பு விழா நாளான்னைக்கு நடக்க போகுது. யாரும் இந்த காங்கிரஸ் கட்சியே கிடையாது. பாண்டிச்சேரியில் ஒழிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி, திமுக தான் ஒழிச்சிட்டாங்க. கூட்டணி இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்களை அள வச்சு நீங்க ரோட்ல விட்டுட்டாங்க. அக்கா பிரேமலதாக்காக்கு நன்றி சொல்லணும். உள்ள போய் எல்லா வேலையும் சூப்பரா பண்ணிட்டாங்க, பக்காவா பழி வாங்கிட்டாங்க. அந்த அரசியலை அக்கா கிட்ட பாராட்டணும் நம்ம. அதனால திமுக இன்றைக்கு மிகப்பெரிய வலு இல்லாத ஒரு கூட்டணியாகவும் ஒரு தலைவராகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். ஒரு ஆள் எங்க தலைவர், அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு 26 கட்சி தேவைப்படுது. இதுல யார் வலுவான தலைவர்? இவர்களே நல்லவர்களே வல்லவர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகமே. இத்தனை மணிக்கு இவ்வளவு வைப்ஸ், ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு. போன வாரம் பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வெற்றி தலைவர் தங்க தளபதி கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேசுறாரு, நான் கேட்குறேன், என்னப்பா நீ அமைதியாவே இருக்கேனாரு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னு ஒன்று சொன்னேன். ஐயா, ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். வெற்றி தலைவரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க என்ன நம்பி ஒரு விஷயம் சொல்றீங்க, நேரா போய் எழும்பூர்ல போய் என்ன நல்லவரான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி ஒரு ஃப்ளோல உணர்ச்சி வயதில் சொல்லும்போது மே 3 மே 4 அன்றைய தினம் நான் உங்கள் நம்பிக்கையை வென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே அண்ணன் விஜய் அவர்களே என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, ஒரே சந்தோஷங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேசி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நம்மளை பத்தி பேசும்போது ஐயோ, இதெல்லாம் அனுபவிக்கிறதா ஆராயிறதா? யாருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? கடைக்கோடி தொண்டனுங்க நானு. ஒரு கடைக்கோடி தொண்டனை கண்டெடுத்து கட்டிப்பிடித்து ஆளாக்கி அழகு பார்க்கிற, தமிழ்நாட்டின் தலையெழுத்த மாற்ற போகிற வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வருக்கு நன்றி. என்னையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கிற அன்புமிகு போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பாசமிகு நன்றி. எரிமலை போல வெடித்து பேசி தலைப்பு செய்திகளை எல்லாம் மலைப்பு செய்திகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை நடத்த ஆசைப்பட்ட கடைக்கோடி தொண்டனை கட்டி அணைத்து ஒரு பொதுக்கூட்டமே நீ நடத்தென்று கட்டளையிட்ட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஆற்றல் மிகு நன்றி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தை ஒரு கவிதை நூல் வெளியிட்டார். அந்த கவிதை நூல் வெளியீட்டிற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய அமைச்சர் செங்கோட்டையன். 30 ஆண்டுகள் கழித்து அவருடைய குழந்தை இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த மேடையும் அலங்கரிக்கிறார் அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு நன்றி. மாவீரன் அண்ணன் VS பாபு அவர்களுக்கு ஒரு விவேகமிக்க நன்றி. இந்த மண்ணின் மைந்தர் JCD பிரபாகர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தாரே, அவருக்கும் அமலனுக்கும் ஒரு நன்றி. துறைமுகத்தில் வெற்றி கப்பலை நிறுத்த போகிற செனோரா அசோக் அண்ணனுக்கு ஒரு பாசமிகு நன்றி. புன்னகை மன்னன் எங்க கழக மாவட்ட செயலாளர் பூக்கடையார் அவர்களுக்கு ஒரு நன்றி. இந்த அழகான மண்ணை, இந்த மக்களை வெற்றி தலைவரின் கோட்டையாக மாற்றி இருக்கிற பாசமிகு பகுதி செயலாளர்கள் ஓட்டேரி நந்தா, எழும்பூர் ராஜேஷ், நன்றி நன்றி நன்றி. ஒரு தம்பியின் ஸ்தானத்தில் பேச வேண்டியவன் என் தந்தையின் ஸ்தானத்தில் பேசிய அன்பு தம்பி கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலா மணிக்கு ஒரு நன்றி. என் உள்ளம் கவர் கல்வன், இவனாலதான் இன்னைக்கு இடியாப்பம் விற்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும் சட்டமே போட்டாங்க, தம்பி ரமேஷுக்கு ஒரு நன்றி.
பெருமையா இருக்கு. இத்தனை பேர் ஊடகங்கள் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த கேமராக்கு பின்னாடியும் கூட்டத்துக்கு நடுவிலையும் கம்ப்யூட்டருக்கு பின்னாடியும் கிடைத்த சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் தொகுப்பு வேலைகள்லாம் செய்து அந்த ஊடகத்துக்கு பின்னால் இருந்த வந்த என்னை என் மீதும் இந்த வெளிச்சம் விழுவதற்காக இந்த நேரத்திலும் கடைமாற்றக்கூடிய ஊடக சுந்தல் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே கூட்டம், இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 மணிக்கு இவ்வளவு கூட்டம் நிக்காது. 9 மணிக்கே மாப்பிள்ள கடை சாத்திரமா, மாப்பிள்ள கை நடுங்குது, போயிருவோம். மீறி சாத்திரானா ஓட்டையில விட்டு, ஏய் மாவீரன், ஏய் ஜல்லிக்கட்டு. அண்ணாரிவாளையம் பக்க தம்பி ஒரு ஆள் போயிருக்கார். 2 சீட்டு ஐயா, ஏய் 2 சீட்டு இல்லைங்க. மக்கள் நீதி மையம் தெரியுமா, அதே முடிஞ்சுங்க, வா 2 சீட்டு, வா பிரஸ் மீட் கொடு. நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. பயம், அவ்வளவு பயங்க, நெஞ்ச நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சார் பேசும்போது ஒரு திடீர்னு செய்தி, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. எழும்பூரில் எம்எல்ஏ ஆபீஸை காணவில்லை. யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் எங்க பகுதி செயலாளர் பரிசு தருவாங்க. கடல்லே இல்லையா, கூகுள் மேப்ல இல்லையா, எப்படி இருக்கும்? அதை காணாமல் ஆக்கினதே ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே. வெற்றி தலைவர் அவர்கள் தன்னுடைய உச்சத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு மக்களுக்கு தன்னை ஆளாக்கி இவர்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அவரின் கட்டளை ஏற்று எல்லாருக்கும் துண்டு சீட்டு வைக்கிற எனக்கே துண்டு சீட்டு வச்ச பத்தியாடா. ஒண்ணும் இல்லை, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி.